ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். வீக்கெண்ட் வந்துடுச்சு அப்படின்னாவே வந்து ஜாலி தான். அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட வேலை தான். என்னங்க பண்ணுறது? ஒரு பக்கம் அறுவடை எடுக்கிற சந்தோஷம், இன்னொரு பக்கம் பெஸ்டிசைடு கொடுக்கணும், ஸ்ப்ரே பண்ணணும், அதுக்கப்புறம் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், சில நேரங்களில் திட உரம் கூட போடணும். ஆனால் இன்றைக்கி திட உரம் நம்மக்கிட்ட எதுவும் இல்லாதனால லிக்விட் ஃபெர்டிலைசர் தான். அது என்னங்கிற லாங் வீடியோ இதோட தொடர்ச்சியாக வருது. இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அறுவடை மட்டும் பண்ணிக்கலாம். ஆஹா, பழுத்துருச்சு, போச்சா. இந்த சைஸ்லேயே இதை பறிச்சிருக்கணும் போல். சரி, தப்பு பண்ணிட்டோம். சரி, நம்ம கம்போஸ்டில் போட்டுடலாம். இந்த பச்சை கத்திரி மட்டும் இந்த சைஸ் தான் வருது. இதுக்கு பேர் நமக்கு விரைவில் நான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கத்திரியினுடைய பெயர் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நம்மளாக தான் ஒரு பெயர் வச்சுக்கிட்டோம். உருண்டை பச்சை, வரி பச்சை, ஊதாவரி, இப்படி நம்மளாக தான் வச்சுக்கிட்டோம். பட் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்குது. ஸோ அந்த பெயரெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ரீசெண்டாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல நான் அதை நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன். பயங்கர இலை சுருட்டலுங்க இந்த நெய்க்கத்தரின்னு. இது நெய்க்கத்தரிங்கிறது நெய்க்கத்தரி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருங்க, சுருட்டல் இலைக்கு தான் சுருட்டல் வரும் அப்படின்னு பார்த்தா காயிலையும் சுருண்டு தான் இருக்காங்க. ஆனால் பயங்கர டேஸ்ட்டு. இந்த டேஸ்ட்டெல்லாம் எந்த விதத்துலையும் குறையலைங்க. நிறையவே இருக்குது. இந்த வரிக்கத்திரின்னு சொன்னால அது மட்டும்தான் அந்த சைஸில் பறைக்கணும் போல். அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி சுருட்டு விழுந்துருது, பழுத்துருது. இந்த கத்திரி இந்த இடம் ரொம்ப டைட்டாக இருக்குது. என்ன பண்ணானே தெரில. பாருங்க, எண்ணெய் கத்தரி, சாரி நெய் கத்தரி. எவ்வளோ தண்டி விட்டுட்டேன் பார்க்காம. அதாவது நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் பறைக்கிறத நாங்கள் பார்க்கணும். என்னால் அழகாக சிசர் வச்சு கட் பண்ணி காமிச்சு அப்புறம் அடியில் தேட முடியல. டைல்ஸ்க்கு அடியில் போயிடுது, என்னால் தேடி எடுக்க முடியல. அதனால் நீங்கள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றவும் செய்யணும். அதே நேரம் அழகாக என்னால் பறைக்க முடியாதுங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணவும் செய்யணும். என்னன்னே தெரிலங்க. இப்போ கொஞ்ச நாளாக நம்மளுடைய கத்தரி செடியில் இங்கே பாருங்களேன், எவ்வளோ மாவு பூச்சி. இந்த மாதிரி மாவு பூச்சி நமக்கு அதிகமாக இப்படி வந்ததே இல்லை. வாரம் முத்தி சரியாகுது, அப்புறம் அடுத்து வந்துடுது. எதுலேருந்து வருதுன்னா மற்ற எதுலேருந்துமே வரல, கத்திரியிலேருந்து மட்டுமே வருது. என்ன காரணம்? ஒரு கத்திரியில் இந்த மாதிரி நமக்கு வந்ததே இல்லைங்க மாவு பூச்சி. அதனால் செடியினுடைய காய்ப்புத்தன்மை குறைஞ்சிருக்கான்னா அதெல்லாம் இல்லை, பூச்சி அதெல்லாம் குறையலை. எல்லாமே பூ பூக்குது, எல்லா வேலையும் ஒழுங்காக நடக்குது. பார்க்க அழகு இல்லாமல் போயிடுச்சு. அது ஒன்று தான் கவலையாக இருக்குது எனக்கு. இன்றைக்கி நான் என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க அவளாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு அறுவடைக்கு பஞ்சமே கிடையாதுங்க. கொள்ளையாக அறுவடை பண்ணுவேன். ஆனால் கத்திரி கொஞ்சம் நிறம் நல்லா பாருங்களேன், அப்படி பழுத்துட்டு. இதெல்லாம் கம்போஸ்டில் போட்டுலாம். ஒரு சில கத்திரி பழுக்கிற அளவுக்கு விட்டுட்டேன்னா பறைக்க நிறைய வருது. சரி, கொஞ்சம் 2 நாள் கழித்து பறிப்போம்னு நினச்சா அதுக்குள்ளே வாங்கடி செல்லும். கத்திரி வச்சு என்னால் பறிக்க முடியல. கொஞ்சம் கத்திரியெல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணிவிட்டு பறிச்சிட்டு காமிக்கவா? பாருங்கள், ஒரு 1.5 கிலோ 2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே மீடியம் சைஸில் இருக்குது. நான் நல்லா பெருசாக பறிச்சிருக்கேன். மீடியம் சைஸில் நிறையவே இருக்காங்க. இங்கே பாருங்கள், சரிதான். ஏகப்பட்ட காய்கள் கிடக்குறாங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா எத்தனை காய்கள்? இங்கே பாருங்க, ஏகப்பட்ட காய்கள் கிடக்குறாங்க. இன்னும் 2 நாளையில் இவ்வளோ பெருசாகிடுவாங்க. அது மாதிரி இப்போயே 2 கிலோவுக்கு மேலே பறிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வேணும்னா எவ்வளோ இருக்குன்னு வெயிட் போடுறேன். நானாக
பெருசு பெருசாக தான் பறிச்சிருக்கேன். சரி, அடுத்து சீனவரிக்காய். சீனவரிக்காயெல்லாம் சமைச்சு சாப்பிடவே முடியல. தயவு செஞ்சு சீனவரிக்காய் பிரியர்களாக இருந்தால், இப்போ கத்திரிக்காய் நான் எவ்வளோ பறிச்சாலும் காலி பண்ணிடுவேன், அது மாதிரி சீனவரிக்காய் பிரியர்களாக இருந்தால் மட்டும் இப்படி ஒரு 4 செடி போடுங்க. நான் 4 தான் போட்டிருக்கேன். இல்லைன்னா ஒரே ஒரு செடி போட்டுட்டு அதில் வர காய் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அழகாக வரும். இது வந்து நிறைய வருது, கொண்டு போய் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், ஆனாலும் நிறைய வருது, சாப்பிடவே முடியல. எவ்வளோ சாப்பிட்றது? டெய்லி இட்லி சாம்பாரில் போடுறேன், அவியல் வாரத்தில் ஒரு 2 நாள் அவியல் வைப்பேன், அதுக்கு போடுறேன், ஆனாலும் நிறைய இருக்குது. சரி, நான் சீனரிக்காவே நான் கொஞ்சம் நேரம் மியூட் பண்ணிவிட்டு பறிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பறிக்கிறேன். புதுசாக இன்றைக்கி தான் பறிக்க போகிறேன். விளைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், போதும்னு நினைக்கல. ஒன்று கண்ணு சாம்பாரில் போடுறதுக்கு இதை மட்டும் பறிப்போம். இன்னும் கொஞ்சம் பெருசாகணுமோ, அவசரப்பட்டு விட்டேனோ. சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நம்ம அவசரப்பட்டு யாரை விட்டுச்சு? நூக்கோல் இல்லை, டர்னிப்பு இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். சரி, அப்போ இந்த ஒன்றோட விட்டுருவோம். நிறைய கிடக்கு. சரி, இந்த ஒன்றே போதும். ஒரே ஒரு டர்னிப் பறித்தேன், கொஞ்சம் சின்னதாக இருக்கனால விட்டுடலாம். இப்போ இது ஒரே ஒரு முள்ளங்கியும் பறிப்போம். அச்சச்சோ, இதுவும் சின்னதாக தான் இருக்குது. இது பாருங்க, வெளியில் வந்திருக்காங்களே, சரி அப்போ பெருசாக இருப்பாங்களோன்னு நினச்சா இவங்களும் சின்னதாக தான் இருக்காங்க. ஓகே, ஒன்றோட விட்டுட்டு நிறைய இருக்காங்க. பார்த்தீங்களா, எல்லாம் வெளியே தெரியுறாங்களா? வெளியே தெரிஞ்சோடனே சரி விளைஞ்சிருக்குமோ. பார்த்தீங்களா, பார்க்கவே பாலாக இருக்கா எல்லாத்துலேயும். அது மாதிரி நான் அங்கே ஒரு செடி முட்டைக்கோசுன்னு சொன்னேன், எல்லோரும் இல்லை அது வந்து முள்ளங்கி தான் சொன்னீங்க. முள்ளங்கின்னா பாருங்கள், எவ்வளோ சின்ன செடியாக இருக்கும்போதே முள்ளங்கி தெரிய ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா. ஆனால் இதில் வந்து இன்னும் அப்படி எதுவுமே வரல பாருங்கள். முள்ளங்கின்னா நிறம் முள்ளங்கி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, தெரியலை. ஸோ இவங்க முள்ளங்கி கிடையாது. பட் நீங்கள் சந்தேகப்பட்ட மாதிரி வேறு எதுவாகவோ இருக்கலாம். நான் முட்டைக்கோசு நினச்சி போட்டிருக்கேன். இந்த சின்னது இதையும் பீட்ரூட்டை பறிச்சிக்கலாம். ஒரு ரசம் வைக்கிறதுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். சின்னது வேறுங்க, சின்னதாக ஒரு பீட்ரூட். அப்புறம் காராமணி பறிச்சிக்கலாமா? மீட்டர் காராமணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பெஞ்சிலே தான் பறிக்கிறேன். 4 இருக்குது. பச்சையாக தான் இருக்குது, சோப்பு தான் போட்டேன், ஆனால் பச்சையாக தான் இருக்குது. ஏன்னு தெரியல. வேறு இருக்கா? ஒன்று இருக்கா? மேலே ஏறினா தான் எட்டும் போலையே. சரி, கொஞ்சம் பெருசாகட்டுமா? வந்துடுடி சொல்லலாம், பிஞ்சு வந்துடாத, எட்ட மாட்டுக்கு. 5 பறிச்சிட்டேன். இதெல்லாம் என்னன்னு தெரியல. இன்னும் இதுதான் முதல்ல பூ பூத்துச்சு, ஆனால் இன்னும் காய் வரலை. அவங்க பாருங்க, கோழியை வரை பூத்துட்டாங்க. சூப்பர். ஆனால் இது லேட்டாக தான் காய் வந்தது, பூ பூத்துது. ஆனால் இப்போ இதில் தான் நிறைய காய் பிஞ்சுகள் கிடக்கு. ஒரு 5 பறிச்சாச்சு. சரி, ஓகே. அடுத்து வேறு என்ன இருக்குது? கோவக்காய், முருங்கைக்காய் குட்டியாக தான் இருக்குது. செஞ்சு பறிச்சிடலாம், ஒரு சாம்பார் காரம். சரி, கோவக்காய் பறிக்கலாம். வெண்டைக்காயெல்லாம் காலையிலே பறித்து சாப்பிட்டுட்டேன். அப்புறம் இருக்கா? பிஞ்சு சாப்பிட்றதுக்கு
அங்கே பாருங்க, கத்திரிக்காய் 2 கிலோ வந்துடும் போலையே. கோவைக்காய் இருக்கான்னு பார்ப்போம். அங்கே போய் எப்போமா நான் டேபிளில் வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா காமிக்க முடியும் இன்றைக்கி. இது போக நாளை காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காய் பறிக்கணும். ஒரு இப்போ சின்னதாக கத்திரிக்காய் ஃபுல்லாக இருக்கட்டும். நான் ஆக்சுவலாக இப்போ கத்திரிக்காய் இன்னும் கிடக்கு போலையே, பெருசாக இருக்குது. இந்த ஒரு கத்திரிக்காய் செடி இருக்கிறதே நான் பார்க்கல. பாருங்க எவ்வளோ பெருசு, இதெல்லாம் சின்னதாக இருக்குது. இதெல்லாம் இருக்கட்டும். முன்னாடிலாம் தனியாக கத்திரி தனியாக வெண்டை தனியாக அப்படி வைப்பேன், பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு சிவப்பு இருக்குது, இதையும் பறித்து சாப்பிட்டுக்கிறேன். பச்சை வெண்டையினுடைய முறுமுறுப்பு தன்மை டேஸ்ட்டு வேறு, சோப்போட டேஸ்ட் வேறு. கோவக்காய் எல்லாமே பிஞ்சாக கிடக்கு, ஒன்று தான் பறிச்சிருக்கேன். சரி விட்டுடலாம். ஏற்கனவே பறிச்சதே இருக்குது ஒரு 10 காய். மாவு காலி ஆகிட்டு, அதனால் கோவக்காய் சட்னி வைக்கலை. இந்த ஒன்று இருக்குது, 2. தண்ணி இல்லை, அது என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு வந்த இடத்துல மோட்டரில் தண்ணி இருந்தால் தானே, தண்ணியில் தானே கலந்து கொடுக்கணும். மோட்டரில் தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் போய் மோட்ரு போட்டு விட்டுருக்கேன். சரி அந்த டைமுக்கு அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி போதும், இன்னும் இருக்குது, கீரைகள் நிறையா இருக்குது, ஆனாலும் போதும் இந்த அளவுக்குன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு கத்திரிக்காய் 2 கிலோ இருக்கும் இன்னைக்கு. சீன வரைக்கும் பறிக்கலையோ, சரி அதையும் பறிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு 100 கிராம் இருக்கும். இவ்வளோ தான் பறிச்சிருக்கேன். சீனவரிக்காய் இன்னும் நிறைய இருக்குது. சீனவரிக்காய் பிறகு சோம்பேறியாக இருக்குதுங்க. சரி 5 காராமணி, மீட்டர் காராமணி பச்சை, ஒரு முருங்கைக்காய், கத்திரிக்காய் இவ்வளவு. அப்புறம் இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஒரே ஒரு முள்ளங்கி பறிச்சேன், சின்னதாக இருந்தது. சரி விட்டுட்டு, சரி சாம்பார் வைக்கும்போது சேர்த்து போட்டுக்கலாம். பீட்ரூட் அது மாதிரி சின்னதாக இருக்குது, ஆர்வக்கொள்ளாரில். சரி எப்படி இருக்குது பார்ப்போன்னு பறித்தேன். அதே மாதிரி இது வந்து டர்னிப், இதுவும் சின்னதாக இருக்குது. இதெல்லாம் சாம்பாரில் சேர்த்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் பெருசாக அனுப்புகிற மற்றதெல்லாம் பறிக்கலாம்னு சொல்லி ஒன்றோட விட்டுட்டேங்க. சரி இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். ஓகே, வீட்டுக்கு தேவையான அளவு அறுவடை பண்ணியாச்சுங்க. சீனவரிக்காய், டர்னிப், முள்ளங்கி, பீட்ரூட்டு, கோவக்காய், காராமணி, முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் இவ்வளவும் அறுவடை பண்ணியிருக்கேன். இன்றைய அறுவடை இவ்வளோ தான். வெயில் தாழ்ந்துடுச்சு, மோட்டரும் ஓரளவு தண்ணி நிறைஞ்சிருச்சு. நம்ம இப்போ அடுத்த வீடியோவில் நான் என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன் லிக்யூடாக அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வீடியோ போடவே நேரம் இல்லை, அதனால் இப்போ வந்து லாங் வீடியோவாக 2 வீடியோ போட்டுறேன். 3 வீடியோ இருக்குது. பெஸ்டிசைடு கூட ஒரு வித்தியாசமான பெஸ்டிசைடு கொடுக்க போகிறேன், அதை நீங்கள் பாருங்கள். சரிங்களா? நேரம் கிடைக்கிறப்ப. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.